ஏலக்காயில் டீ இருக்கிறது, காஃபி இருக்கிறது, சாக்லேட் கூட இருக்கிறது. இந்த ஏலக்காயின் மனம் யாரையும் சுண்டி இழுக்கக்கூடியதுதான். உண்மையில் தினமும் உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு வந்தால் உடலில் பல நன்மைகள் நடக்கும் என மருத்துவர்களும் ஊட்டச்சத்து நிபுணர்களும் சொல்கிறார்கள். ஏலக்காய் இயற்கையாகவே இனிப்பு மற்றும் சற்று காரமான சுவையை கொண்டுள்ளதால் இது உணவுக்கு பிறகு இனிப்பு அல்லது சர்க்கரை நிறைந்த ஸ்நாக்ஸ்களை சாப்பிட தூண்டும் எண்ணத்தை தடுக்கும். அதன் இனிமையான நறுமணம் மனதை அமைதிப்படுத்தவும் உணர்ச்சி அல்லது மன அழுத்தத்தால் தூண்டப்படும் உணவு முறைகளை குறைக்கவும் உதவும். பெரும்பாலான இந்திய மசாலா பொருட்கள் மவுத் ஃப்ரெஷ்னர்களாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சோம்பு, சீரகம் மற்றும் ஏலக்காய் போன்றவை குறிப்பிடத்தக்க மசாலா பொருட்களாக இருக்கின்றன. சாப்பிட்டு முடித்த பின் இவற்றை உட்கொள்வதில் பல நன்மைகள் இருக்கிறது. ஏலக்காயில் உள்ள நறுமண எண்ணெய்கள் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி வாயில் புதிய இனிமையான வாசனையை ஏற்படுத்துகின்றன. உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை மெல்லுவது பூண்டு அல்லது வெங்காயத்தால் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்கும். ஏலக்காயில் சினியோல் போன்ற இயற்கை சேர்மங்களும் செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டும் அத்தியாவசிய எண்ணெய்களும் உள்ளன. சாப்பிட்ட பிறகு அதை மென்று சாப்பிடுவது வாயு மற்றும் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது. அதே நேரத்தில் சீரான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது.